ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, பலமுறை உன்னை தேடி வந்த என்ன நீ அலட்சியம் செஞ்சிட்ட. ஆனா இப்போது இந்த முருகன் உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு நிச்சயமாக பலிக்கதான் போகுது. இதுவரைக்கும் வாழ்க்கை உனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு. எல்லாருக்கிட்டையும் கிண்டல் அவசியம் இல்லாம எண்ணத்தை எல்லாருமே அதை கவனிக்காதது போல நடிக்க வேண்டியது இருக்கிறது அல்லவா? இவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அதை வெளியே சொல்ல முடியாம நடிச்சுக்கிற ஒன்ன பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. நடிப்பு நிறைந்த இந்த உலகத்தில் நேர்மையாக வாழக்கூடிய ஒன்று யாரும் புரிஞ்சுக்கலையே நினைச்சு வருத்தப்படாத. இந்த உலகமே நீ எப்போ கீழே விழுவன் தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நீ எப்படியும் ஜெயிச்சிருவ பார்க்கலான்னு ஒரு கும்பல் காத்துக்கிட்டு இருக்கு. நீ எப்படி ஜெயிக்க போகிறாய்ங்கிறத அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் மூலமாக நான் காட்டதான் போறேன். எப்போதுமே இந்த பந்தங்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. சொந்தக்காரனை நம்பி நம்பி ஏமாந்து சண்டை போடுறதை விட உன் சொந்த காலை நீ நம்பினால் சொந்த காலில் சுயமாக நின்று வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நீ நம்பினா உனக்கான வெற்றியை மிக பெரிதாக நான் தருவேன் என் செல்வமே. நீ நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நம்பும் போது நீ எப்போதுமே அவர்களுக்கு உண்மையாக இருந்தால்தானே நல்லவனாக இருக்க முடியும். என்ன வேணும்னாலும் நடக்கட்டுன்ற எண்ணம் எப்போதுமே உனக்குள்ள இருக்கட்டும். அப்படி தைரியமா துணிவா வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்குள்ள இருந்தா நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். ஆனா நீதான் அப்படி நினைக்கவே மாற்றியே. இது நடந்துடக்கூடாது, அது நடந்துடக்கூடாது, இது நடக்கணும், அது நடக்கணும்னு எல்லாத்தையுமே நினைச்சு நினைச்சு வாழ்க்கையில பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டே இருக்கத முதல்ல நிறுத்து. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்தாலும் நீ நல்லவனாக இருக்கிறியாங்கிறத நான் பார்ப்பேன். நீ மோசமான நிலையில் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் போதும் நல்லவராய் வாழ்வதுதானே பெரிய சாதனை. ஒரு சில பேர்கிட்ட நான் என்னதான் எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதே போல ஒரு சிலர் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு தான் சொல்றது தான் சரின்னு உன்கிட்டையும் வாதாடுறாங்கன்னு எனக்கு தெரியும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ எதையும் எடுத்து சொல்லவும் வேணாம். பிடிவாதமா உன்கிட்ட வேணும்னே வாதாடுறவங்க கிட்ட நீ மேற்கொண்டு எதுவும் பேசவும் வேண்டாம். எப்போதுமே அமைதியாக இரு. ஏமாந்தவர்கள் எல்லாரும் இங்கு முட்டாளும் கிடையாது, ஏமாத்திட்டோம் நினைக்கிறவங்கெல்லாம் இங்கு புத்திசாலியும் கிடையாது. எல்லாமே ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய காலத்தை இந்த கந்தபிரான் நான் உருவாக்குவேன். வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில ஒரு அனுபவம் தான். அது ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு விதமான அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். நீயும் எல்லா அனுபவங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டீனா எல்லாத்தையுமே உனக்காக நான் சரி செய்வேன் என் செல்வமே. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கையே இந்த உலகத்துல கிடையாது. போராடணும்னாலும் போராடி வாழ கத்து கொடுக்கறதுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு தயாராகத்தான் இருக்கு. நீ வாழ்க்கையை எதிர்த்து போராடணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழணும்னு நினைச்சாலும் சரி, ஏதாவது ஒரு கஷ்டமோ கவலையோ பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும். ஏன்னா வாழ்க்கையே ஒரு போராட்டம் அல்லவா? எதுவுமே சரியா இல்லாம எதையுமே சரியாக தேர்ந்தெடுக்க தெரியாம இருந்தா எல்லாரையுமே அனுசரித்து வாழ வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நீயே உன்னுடைய திறமையை சரியாக வளர்த்துக்கிட்டு எல்லாவற்றையும் சரியாக தேர்ந்தெடுத்து சரியாக செய்து முடிக்க பாருன்னு சொல்கிறேன். ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு இன்னும் பக்குவம் வரணும். இன்னும் எதை எப்படி செய்யணும், யாருக்கிட்ட எப்படி பேசணுன்ற பக்குவத்தை நீ வரவழைத்துக்கொள் என் செல்வமே. ஐயோ என்னால் முன்னேற முடியலையே நினச்சி கவலைப்படாம முயற்சி செஞ்சா முன்னேற முடியும்னு நம்பிக்கையோட இரு. கண்டிப்பாக உன் வாழ்வில் நீ முன்னேற்றத்தை பார்க்கும்படி உனக்கான விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கிறேன். தரம் தாழ்ந்து போய் கெட்டவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தரம் தாழ்ந்த கெட்ட எண்ணங்கள் தானே இருக்கும். அப்படிப்பட்டவங்க கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. என்னதான் நீ நல்லவனாவே இருந்தாலும் அந்த தரம் தாழ்ந்த தீய மனிதர்கள் நிச்சயமாக உன்னை தப்பாதான் சொல்லுவாங்க, தப்பாதான் பேசுவாங்க. ஆனா நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாம உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ தயாராகு. நீ நல்லவனாவே இருந்தாலும் உன்னுடன் இருக்கக்கூடிய துரோகிகளை எப்போதுதான் கண்டுகொள்ளப் போகிறாய்? துரோகிகள் எப்பவுமே நல்லவங்களை தான், அப்பாவி ஆட்களை தான் தேர்ந்தெடுத்து ஏமாத்துவாங்க.
அந்த வகையில நல்லவனாக இருக்கக்கூடிய உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை ஏமாற்ற முயற்சி செய்யும் அந்த கபட வேடதாரிகளை நான் சீக்கிரமே உனக்கு அடையாளம் காட்டுறேன். நீ யாருக்கும் இதுவரைக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை. ஆனா அளவுக்கு அதிகமாக நீ அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் உனக்கு நீயே கஷ்டத்தை கொடுத்து கொள்கிறாய் என்பதுதான் உண்மை. எப்போவுமே எல்லாருமே ஒரு அளவு தூரத்துக்கே சொந்தமா வச்சுக்கோ. அவங்களோட பேசுறதா இருந்தாலும் சரி, பழகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்போது இங்கு எதுவுமே தப்பாக போகாதுங்கிறத புரிந்து கொள்ளேன் செல்வமே. நீ பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கவனமா யோசிச்சு பேசு. அதே போல எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேசு. ஏன்னா நீ என்னதான் நல்ல விஷயங்களை செஞ்சாலும் கூட நீ பேசுற வார்த்தைகள் சிதறும் போது வாழ்க்கையே கேள்விக்குறியா போயிடும். நீ பேசின வார்த்தையவே உனக்கு எதிராக பயன்படுத்தி உன்னை வாழ்க்கையிலிருந்து அழிக்க முயற்சி செய்வார்கள். கவனமாக இருந்துவிடு என் செல்வமே. சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு 1000 உறவுகள் இருந்தாலும் காசு பணம் இருந்தாதான் அவங்க உன் பக்கத்துல இருப்பாங்க. ஆனா பணங்கிற ஒண்ணு உன்கிட்ட இல்லாட்டி மதிப்போ மரியாதையோ சொந்த பந்தமோ உறவுகளோ கூட உன்னை தேடி வரமாட்டாங்கன்றது தானே உண்மை. நீ பேசினாலே தப்புன்னு சொல்றவங்க கிட்ட போய் நீ பேசாத. ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் நீ என்ன சொன்னாலும் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு உன்னை தப்பாகவே நடப்பாங்க. அதே போல நீ செல்றதை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நினைக்கிற மனிதர்களிடம் ஒருபோதும் பேசவே பேசாத. ஏன்னா இங்க எல்லாரும் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ எப்போது எதை பேசினாலும் நீ சொல்ல வர்றதை எதிரில் இருக்கவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்ற யோசனையோட தெளிவான வார்த்தைகளை தெளிவாக பேசி பழகு. இனிப்பான பல பொய்களை சொல்லி அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துவதை விட உண்மைன்னு தெரிஞ்ச விஷயத்தை தைரியமாக எடுத்து சொல்லு. யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம உண்மைகளை வெளியே கொண்டு வருவதுதானே மிகப்பெரிய அற்புதமான விஷயம். உன் வாழ்க்கையை பற்றி யார் என்ன சொன்னாலும் உனக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல் உண்டாகாது. ஆனால் தினமும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக வாழ்க்கையே ஒரு நாள் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும். அப்போது வாழ்க்கையின் அர்த்தத்தை நீயும் தெரிந்து கொள்வாய் என் செல்வமே. எதுவுமே இல்லைன்னு நினச்சி கவலைப்படவும் கூடாது, எல்லாமே இருக்குதேன்னு ரொம்ப அதிகாரத்தில் ஆடவும் கூடாது. ஏன்னா எந்த நொடியில் எப்போது வேண்டுமானாலும் நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருவேன். நீ அதிகமாக ஆட்டம் போட்டு அடையாளமே இல்லாமல் போவதற்கு பதிலாக கொஞ்ச நேரமாவது உன் வாழ்க்கையை அழகாய் வாழ்ந்துவிட்டு நீ நினைச்சது போல நிம்மதியாக வாழ தயாராகு. துரோகம் செய்தவர்களை ஒருபோதும் மன்னிக்காத. கஷ்டத்தை கொடுத்தவங்கள நீ எட்டி கூட பார்க்காத. ஆனா கூடவே இருந்து குளிப்பறித்த ஒருவரை மட்டும் நீ விலகி சென்று விடு என் செல்வமே. ஏன்னா இந்த துரோகம் செய்தவன் கஷ்டம் தந்தவன் கூட ஒரு வழியில ஏத்துக்கலாம். ஆனா இந்த குழி பறிச்ச மனுஷனை நீ நம்பினா மறுபடியும் ஏதாவது ஒரு குழிக்குள்ள உன்னை தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான். இந்த உலகம் உன் ஆசையை தூண்டி உன்னை ரசிக்க வைக்கும். நீ ரசிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர அந்த ஆசைக்கு அடிமையாகி மாட்டிக்கொள்ளக்கூடாது. எப்போவுமே எந்த விஷயத்திலும் பெருசாக மயங்கிடாம எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பக்குவத்தை வளர்த்துக்கோ. அதே நேரத்தில் உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எதை செய்வ எதை செய்ய மாட்டேன்றதையும் வெளியில் யாரிடமும் காட்டி கொள்ளாதே என் செல்வமே. உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவங்க அடுத்தவங்க கிட்ட போய் உன்னை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பொய்யான வார்த்தைகளை பரப்புபவர்கள் அந்த பொய்யான விஷயங்களினாலேயே அழிந்து போவார்கள். நீ ஒருபோதும் அந்த தப்பை செஞ்சிடக்கூடாது என் செல்வமே. அடுத்தவனை ஏமாத்தினா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கையில தான் சில பேர் ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொய் நிரந்தரமில்லை என்பது அவர்களுக்கு புரியவில்லை. உண்மைங்கிற வார்த்தையை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இந்த கலியுலக காலத்துல பொய்யான மனிதர்களும் பித்தலாட்டக்காரர்களும் நிறைய பேராயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களிடம் நீதானே கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உனக்கு வாக்கு கொடுத்தது போல உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றதான் போறேன். பலமுறை தேடி வந்த நானு இப்போது எதற்காக உன்னை தேடி வந்தேனா, உன்னை காயப்படுத்தி கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு மத்தியில உன்னை ஜெயிக்க வச்சு அடையாளம் காட்டணும். உன்னை தப்பா பேசுறவங்கெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன்னை வாழ்ந்து காட்ட வைக்கணுன்றதுக்காக தான் இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்தேன். இனி எல்லாமே நீ நினைச்சது போல உன் இஷ்டப்படியே உன் வாழ்வில் நடக்கும் என் செல்வமே. உன் மனசை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக உன்னை காயப்படுத்தி நீ அழுவதை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்படக்கூடிய உலகமாக இதில் இருப்பதனால நீதான் இந்த உலகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைனா
எல்லாருமே மறுபடியும் மறுபடியும் உன்னை அள வைக்கத்தான் செய்வார்கள். நீ யார் வார்த்தையை நினைச்சு கவலைப்படாம, யாருக்கும் பயப்படாம, யாரையும் நினைச்சு வருத்தப்படாம உன் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொண்டால் யாராலும் உன்னை கலங்கடிக்க முடியாதல்லவா? பணம் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, பணம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, மதிப்பு தெரியாத ஒருத்தனை கூட நீ பக்கத்துல நிக்க வைக்காத. ஏன்னா ஏழையாக இருந்தாலும் உனக்கு தன்மானம் தானே முக்கியம். யார் உன்கிட்ட அன்பா பாசமா மரியாதை கொடுத்து பேசுறாங்களோ அவங்கள எப்போதும் உன் பக்கத்துல வச்சுக்கோ. உனக்கும் அவர்களுக்கும் சேர்த்தே நான் நல்லதை செய்வேன்.